பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினியுடன் கூலி படத்தில் இணைந்து நடித்துள்ளார் சத்யராஜ். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை, ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதனிடையே மறுபடியும் ரஜினியுடன் இணைந்தது குறித்து நடிகர் சத்யராஜ் தன்னுடைய பேட்டியொன்றில் உற்சாகமாக கூறியுள்ளார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினியுடன் தான் அதிகமாக அரட்டை அடித்ததாகவும் என்ன ஒர்க் அவுட் பண்றோம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொண்டதாகவும் சத்யராஜ் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து தனக்கு என்ன வயசு என ரஜினிகாந்த் கேட்டதாகவும் 70 வயது என தான் கூற அதை கேட்ட ரஜினிகாந்த் ஷாக்கானதாகவும் சத்யராஜ் கூறியுள்ளார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினியின் 171வது படமாக கூலி உருவாகி வருகிறது. படத்தில் ரஜினிகாந்துடன் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா உள்ளிட்டவர்களும் நாகார்ஜுனா உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களும் இணைந்துள்ளனர். மேலும் பாலிவுட் நடிகர் அமீர் கானும் முக்கியமான கேரக்டரில் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக மே மாதத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சத்யராஜ் தன்னுடைய பேட்டியில் அடுத்தடுத்த படங்கள் குறித்தும் பகிர்ந்துள்ளார். அடுத்ததாக கார்த்தியுடன் வாவாத்தியார் படத்தில் வில்லனாக நடித்து முடித்துள்ளார் சத்யராஜ். இந்த படத்தில் இரட்டை வேடங்களில் தான் நடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த படம் பொங்கல் ரிலீஸாக வெளியாக உள்ளதாகவும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே சத்யராஜ் தன்னுடைய மனைவி கடந்த 4 ஆண்டுகளாக கோமாவில் இருக்கும் நிலையில் அது பற்றியும் அந்த பேட்டியில் அவர் பேசியுள்ளார். அதாவது அந்த பேட்டியில் முன்பெல்லாம் அதிகமாக கிராமப்புற கதைகள் தானே வெளிவந்தது. எனவே மொத்த திரையுலகமுமே பொள்ளாச்சி மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள லாட்ஜில் ரூம் இருக்கிறதா இல்லையா என செக் செய்து விட்டுதான் படத்தின் ஷூட்டிங் தேதியை தீர்மானிப்பார்கள். நான், விஜயகாந்த், கார்த்தி, பிரபு என எல்லோரும் ஒரே லாட்ஜில் இருப்போம். இதில் என்னுடைய சொந்த ஊர் கோவை, எனது மனைவியின் ஊர் உடுமலைப்பேட்டை. படப்பிடிப்புக்கு மத்தியில் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்கவும் காலம் இருந்தது. இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த சத்யராஜிடம் அவருடைய மனைவி குறித்து சில மோசமாக கமெண்ட் செய்தவர்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. குறிப்பாக சத்யராஜ் சாமி கும்பிடுவதில்லை, அதனால்தான் இவரது மனைவிக்கு இப்படி நடக்கிறது என சிலர் கமெண்ட் செய்கின்றனர். இது குறித்து உங்கள் கருத்து என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், ஏன் சாமி கும்பிடுறவன் வீட்டில் எவனும் சாகலையா? லூசு பசங்க, சாமி கும்பிட்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன் சாமி கும்பிட்றவங்க வீட்டில் யாருக்கும் காய்ச்சல் வர்றதில்லையா? மாரடைப்பு வர்றதில்லையா? விபத்து ஏற்படுறதில்லையா? மரணம் ஏற்படுறதில்லையா? தற்கொலை நடக்கவில்லையா? குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்ற வேன் கவிழ்ந்ததில்லையா? இது எங்கேயோ உளறுபவர்கள் உளறிக்கொண்டே இருப்பார்கள், அதையெல்லாம் கண்டுகாமல் இருக்க வேண்டும் என கூறினார். இது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. நான் எனது வயதுக்கு தகுந்த கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறேன். தற்போது தெலுங்கு படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளேன். அந்த படத்தில் கதைதான் கதாநாயகன். அந்த படம் வெளியாகி வரவேற்பை பெற்றால் அது போன்ற கதையம்சம் கொண்ட படங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என அந்த பேட்டியில் சத்யராஜ் கூறியுள்ளார். சத்யராஜின் பேச்சு தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.